எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஹரிஹரனோட சீரீஸ் ஆஃப் லெக்சருக்கு உங்களை வரவேற்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் பார்மசூட்டிக்கல் சயின்ஸ் வித் டாக்டர் ஏஜே ஹரிஹரன். ஸோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது எனுமரேஷன் ஆஃப் பாக்டீரியால மைக்ரோஸ்கோபிக் டெக்னிக் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது எனுமரேஷன் ஆஃப் பாக்டீரியாங்கிறது வேற விதத்துல நம்ம சொன்னோம்னா மெஷர்மெண்ட் ஆஃப் growth curve growthன்னு சொல்லலாம், மைக்ரோபியல் growth, இல்லைன்னா கவுண்டிங் ஆஃப் பாக்டீரியான்னு சொல்லலாம். ஸோ இதுல பல டெக்னிக்ஸ் இருக்கு. இதுல மைக்ரோஸ்கோப் மூலமா எப்படி நம்ம ஒரு டைரக்ட் கவுண்டிங் பண்றது அதை பத்தி இந்த லெக்சர்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லெக்சர்ல ரெண்டு பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ முதல் பார்ட்ல எனுமரேஷன் ஆஃப் பாக்டீரியால என்னென்ன மெத்தட் இருக்குங்கிறது ஒரு பிரீஃப் அவுட்லைன் பார்ப்போம். ரெண்டாவது பார்ட்ல மைக்ரோஸ்கோபிக் டெக்னிக்ல எப்படியெல்லாம் கவுண்ட் பண்றது அதோட பேசிக் ப்ரொசீஜரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் மெஷர்மெண்ட் ஆஃப் மைக்ரோபியல் growth அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ ஏன் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோம் மைக்ரோபியல் growth, அதாவது ஒரு கல்ச்சர், ஒரு பாக்டீரியல் கல்ச்சரை ஒரு ஃப்ரெஷ் மீடியத்துல போட்டப்ப எவ்வளவு பாக்டீரியா இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டைம் அப்புறம் அது எவ்வளவு க்ரோ ஆகியிருக்கு, இப்ப எவ்வளவு நம்பர் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்றது தான் மெஷர்மெண்ட் ஆஃப் பாக்டீரியல் growth. இந்த கேஸ்ல இது மைக்ரோ ஆர்கானிசம்னால மெஷர்மெண்ட் ஆஃப் மைக்ரோபியல் growthன்ட்டு காமன் டேர்மா சொல்லியிருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் மைக்ரோபியல் growth நம்ம எதுக்கு பண்றோம்னா ரெண்டு ரீசன் கண்டி பண்றோம். ஒன்று டு டிட்டர்மைன் த growth ரேட், பாக்டீரியா எந்த ரேட்ல க்ரோ ஆகுது, ஒரு பெர்டிகுலர் டைம் இன்டர்வல் அப்புறம் பாக்டீரியா எப்படி க்ரோ ஆகிருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று. ரெண்டாவது டு மெஷர் த ஜென்ரேஷன் டைம், ஒரு பாக்டீரியா ரெண்டு பாக்டீரியாவா மாறுறதுக்கு எவ்வளவு டைம் இருக்கு, அதாவது 100 பாக்டீரியா 200 பாக்டீரியாவா மாறுறதுக்கு எவ்வளவு டைம் இருக்கு, இதுக்கு பேர் டபுளிங் டைம்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு ரேட் ஆஃப் பாக்டீரியல் growth கணக்கு பண்ணலாம். ஸோ இது நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணோம், இந்த மெஷர்மெண்ட் எதுக்கு பண்ணோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜியில ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது மூலமா நம்ம சில ஆன்டிபயோட்டிக்ஸ், விட்டமின்ஸ், இல்லைன்னா ஆர்டிஎன்ஏ ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிப்பாங்க. ஸோ அப்படி தயாரிக்கிறப்ப இந்த பாக்டீரியா எந்த ஃபேஸ்ல இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு ப்ராடக்ட் ஃபார்மேஷனை எஸ்டிமேட் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம இந்த மைக்ரோபியல் growth மெஷர் பண்ணணும். ஸோ இது ஒரு கட்டாயமானது. ஸோ மைக்ரோபயாலஜி பொறுத்த வரைக்கும் growthங்கிற டேர்ம் எதை குறிக்குதுன்னா இண்டிவிஜுவல் செல் க்ரோ ஆகிறத குறிக்கிறது இல்லை, ஒரு செல், அதாவது பாப்புலேஷன் growth தான் குறிக்குது, நம்பர் ஆஃப் செல்ஸை தான் இது குறிக்குது. ஸோ இது நம்ம எப்படி பண்றது, இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் மைக்ரோபியல் growth எப்படி மெஷர் பண்ணலாம்னா பேசிக்கா 3 டெக்னிக் இருக்கு. ஒன்று செல் கவுண்ட் பண்ணலாம், எத்தனை மைக்ரோபியல் செல்ஸ் இருக்குங்கிறது டைரக்டா கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ரெண்டாவது செல் மாஸ், ஒரு பாக்டீரியா மட்டும் இருந்ததுன்னா ஒரு வெயிட் இருக்கும், 10 இருந்ததுன்னா அதுக்கு 10 மடங்கு வெயிட் இருக்கும், அந்த செல் மாஸ் வச்சு கால்குலேட் பண்ணலாம். மூணாவது செல் ஆக்டிவிட்டி, ஸோ ஒரு செல் வேலை பார்த்ததுன்னா எவ்வளவு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆயிருக்கும், ரொம்ப செல்ஸ் இருந்ததுன்னா அந்த செல்ஸுக்கு ஏற்றபடி அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் கூடும். ஸோ அதை வச்சு நமக்கு கணக்கு பண்ணலாம். ஸோ இந்த 3 மெத்தட்ல இண்டஸ்ட்ரியில மைக்ரோபியல் growth கால்குலேட் பண்றாங்க. ஸோ இது முதல் மெத்தட், மெஷர்மெண்ட் பை செல் கவுண்ட். செல் கவுண்ட் பண்றதை வச்சு எப்படி நம்ம நம்பர் ஆஃப் பாக்டீரியாவோ நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று டோட்டல் கவுண்ட், டைரக்ட் மெத்தட். ஸோ பாக்டீரியாவோ இல்லை மைக்ரோ ஆர்கானிசமோ உயிரோட இருந்தாலும் சரி இறந்து இருந்தாலும் சரி இந்த டோட்டல் கவுண்ட்ல நம்ம டைரக்டா கவுண்ட் பண்ணிடுவோம் எவ்வளவு இருக்குங்கிறது. அதே மாதிரி ரெண்டாவது டெக்னிக் இருக்கு, வயபிள் கவுண்ட்ன்ட்டு. அதுல எத்தனது உயிரோட இருக்கோ அதை மட்டும்தான் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ டோட்டல் கவுண்ட்ல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று மைக்ரோஸ்கோபிக் மெத்தட், இன்னொன்று ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின் வச்சு பண்றது எலக்ட்ரானிக் பார்ட்டிகல் கவுண்டர். ஸோ நம்ம இந்த லெக்சர்ல மைக்ரோஸ்கோபிக் மெத்தடை பத்தி எலாபரேட்டா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் செல் கவுண்ட்ல ஒரு மெத்தட் டோட்டல் கவுண்ட், ரெண்டாவது மெத்தட் வயபிள் கவுண்ட். ஸோ வயபிள்ங்கிறதுக்கு அர்த்தம் உயிரோட இருக்கிற பாக்டீரியா. ஸோ உயிரோட இருக்கிற பாக்டீரியா மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணோம்னா அது வயபிள் கவுண்ட். இது இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்றோம். ஏன் இதை இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்றோம்னா நம்ம இதுல அந்த செல்லை டைரக்டா பார்த்து கால்குலேட் பண்றது இல்லை. ஒரு உயிரோட இருக்க செல் ஒரு மீடியால வச்சோம்னா டிவைட் ஆகி காலனி ஃபார்ம் ஆகும்.
நம்பர் ஆஃப் காலனிஸ் கவுண்ட் பண்ணி தான் நம்பர் ஆஃப் செல்ஸை வந்து அந்த சாம்பிளில் இருக்கிறத கால்குலேட் பண்ணுறனால, இது இன்டைரக்ட் வேல கால்குலேட் பண்ணுறனால இதுக்கு பேர் வந்து இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்கிறோம். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பிளேட் கவுண்ட் மெத்தட், இன்னொன்று மெம்பரேன் ஃபில்டர் கவுண்ட் மெத்தட், இல்லைனா மெம்பரேன் ஃபில்ட்ரேஷன் மெத்தட். ஸோ இது வந்து மெஷர்மெண்ட் பை செல் கவுண்ட்டை வச்சு பண்ணுறது. ரெண்டாவது டெக்னிக் வந்து மெஷர்மெண்ட் பை செல் மாஸ், செல் வெயிட்டை பொறுத்து கால்குலேட் பண்ணுறது. இதுலேயும் 2 மெத்தட் இருக்குது, டைரக்ட் மெத்தட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தடில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வெயிங், டைரெக்டாக வெயிட் எடுத்துட்டு எவ்வளவு செல் மாஸுங்கிறதுக்கு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது வந்து மெஷர்மெண்ட் பை செல் நைட்ரஜன் லெவல், செல்லில் இருக்கிற நைட்ரஜன் கண்டென்ட்டை மெஷர் பண்ணி நம்ம எவ்வளவு செல் இருக்குங்கிறத டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இன்டைரக்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து மோஸ்ட்லி எல்லா இண்டஸ்ட்ரியும் யூஸ் பண்ணுறது. ஒன்று வந்து யூவி ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரிக் மெத்தட், யூவில் டபுள் பீம் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் வச்சு செல் மாஸ் கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது டர்பிடிட்டி வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு பை நெஃப்ளோமெட்ரிக் மெத்தட்ல பண்ணலாம். ஸோ இது வந்து செல் மாஸ் வச்சு கால்குலேட் பண்ணுறது. மூணாவது டெக்னிக் வந்து செல் ஆக்டிவிட்டி வச்சு கால்குலேட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து இன்டைரக்ட் மெத்தட் தான், எந்த டைரக்ட் மெத்தட் இல்லை. மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை வச்சு நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் அவுட்லைன். எப்படியெல்லாம் வந்து பாக்டீரியா இல்லைன்னா மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியும், இல்லைன்னா மெஷர் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு லெக்சர்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது வந்து மைக்ரோஸ்கோபிக் மெத்தட் பத்தி, அதாவது டோட்டல் கவுண்ட்ல வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் மைக்ரோஸ்கோபிக் மெத்தட் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ டோட்டல் கவுண்ட்ங்கிறது நான் சொன்ன மாதிரி என்னது, உயிரோட இருக்கிற பாக்டீரியாவும் இறந்த பாக்டீரியாவும் சேர்ந்து கவுண்ட் பண்றது டோட்டல் கவுண்ட். ஸோ இதுல வந்து டைரக்ட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்றோம். டைரக்ட் மெத்தட்னா டைரக்டா செல் சாம்பிள் எடுத்துட்டு எத்தனை செல்ஸ் இருக்குங்கிறத டைரக்டா கவுண்ட் பண்றது தான் டைரக்ட் மெத்தட். ஸோ இந்த டைரக்ட் மெத்தட் வந்து 2 மெத்தட்ல நம்ம கவுண்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஒன்று ஆப்டிக்கல் மெத்தட், மைக்ரோஸ்கோப் வச்சு கால்குலேட் பண்றது. இன்னொன்று எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ் வச்சு பண்றது, அதுதான் எலக்ட்ரிக்கல் பார்ட்டிகல் கவுண்டர். ஸோ கோல்டர் கவுண்டர், ஃப்ளோ சைட்டோமீட்டர் அதெல்லாம் இதுல அடங்கும். ஸோ நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறது மைக்ரோஸ்கோபிக் மெத்தட். ஸோ இந்த மைக்ரோஸ்கோபிக் மெத்தட் வந்து ஜென்ரலா லேப்ல வந்து ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல கால்குலேட் பண்றதுக்கு வந்து லேப்ல டைரக்ட் கவுண்ட் மெத்தட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து 3 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து பிரீட்ஸ் மெத்தட், ரெண்டாவது ரைட்ஸ் மெத்தட், மூணாவது வந்து பெட்ரோஃப்-ஹார்ஷ்னர் கவுண்டிங் சேம்பர் மெத்தட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இதோட growth இந்த மைக்ரோஸ்கோபிக் டெக்னிக்ல வந்தது பிரீட்ஸ் மெத்தட். பிரீட்ஸ் மெத்தட்ல இருந்த சில ப்ராப்ளம்னால ரைட்ஸ் மெத்தட் வந்தது. இன்னைக்கு தேதியில நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்றது வந்து பெட்ரோஃப்-ஹார்ஷ்னர் சேம்பர் வச்சு கவுண்ட் பண்ற மெத்தட் தான். ஸோ நம்ம ஒவ்வொரு மெத்தட் எப்படி பண்றாங்க, அதுல எப்படி கால்குலேஷன் பார்ட் இருக்குங்கிறத வந்து எலாபரேட்டடா தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் மெத்தட் வந்து பிரீட்ஸ் மெத்தட், ரைட்? ஸோ பிரீட்ஸ் மெத்தட் வந்து டெவலப் பண்ணது ஆக்சுவலா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு மில்க்ல எவ்வளவு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இந்த மெத்தடை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ மில்க்ல பார்த்தீங்கன்னா பல மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். அதுல மோஸ்ட் டேஞ்சரஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் ஸ்பீசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலி இருக்கும். ஸோ அதை தவிர வந்து லாக்டோபேசில்லஸ் இருக்கும். ஸோ இது வந்து மில்கோட குவாலிட்டியை டிராஸ்டிக்காக அஃபெக்ட் பண்ணும். அதனால ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் பேராமீட்டரா வந்து இந்த பிரீட்ஸ் மெத்தட் எவ்வளவு மைக்ரோ ஆர்கானிசம் மில்க்ல இருக்குங்கிறத கால்குலேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதை டெவலப் பண்ணது வந்து 2 சயின்டிஸ்ட். 1910 வந்து ஒரு அமெரிக்கன் பயாலஜிஸ்ட் சாமுவேல் கேட் பிரெஸ்காட்டும் ராபர்ட் ஸ்டான்லி பிரீடும் 2 பேரும் சேர்த்து இந்த டெக்னிக் டெவலப் பண்ணாங்க. ஸோ இவர் வந்து சாமுவேல் கேட் பிரெஸ்காட். ஸோ ராபர்ட் ஸ்டான்லி பிரீட் பிக்சர்ஸ் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஸோ ஏன்னா 1910 ஃபோட்டோகிராஃபி அவ்வளோவா டெவலப் பண்ணாத காலத்தினால டிராயிங்ஸ்ல இருந்து டெவலப் பண்ண பிக்சர்ஸ் இது. ஸோ பிரீட்ஸ் மெத்தடோட பேசிக் ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் ஸ்டெப் ஒரு கிளீன் மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைட்ல வந்து ஒரு மார்க் பண்றாங்க. ஜென்ரலா வந்து எவ்வளவு வேணாலும் பண்ணா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயரோ 2 சென்டிமீட்டர் ஸ்கொயரோ பண்ணலாம். பட் காமனா என்ன பண்றாங்கன்னா 2 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு ஸ்கொயர் வரைகிறாங்க அந்த இதுல எக்ஸாக்டா ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைட்ல. அதுக்கப்புறம் ஐபீஸ் மைக்ரோமீட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஐபீஸ் மைக்ரோமீட்டர்ல என்ன இருக்கும்னா ஸ்கொயர்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஸ்கொயர்ஸா இருக்கும். ஸோ இந்த ஸ்கொயரோட ஏரியா
இதை வந்து கால்குலேட் பண்றோம் எதை வச்சுன்னா ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரை வச்சு அதோட லென்த் அண்ட் பிரெத் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கொயருக்கு எவ்வளவு ஏரியா இருக்குங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸோ மொதல் ஸ்டெப், ஒரு கிளாஸ் ஸ்லைட்ல வந்து 2 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐபீஸ் வந்து சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் இருக்கும். அந்த ஸ்கொயர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு கேலிபிரேட் பண்றோம் ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர் வச்சு, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறோம். எதுல மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கோ அதை ஒரு நோன் டைலூஷன்ல சாம்பிள் எடுத்துட்டு ஒரு நோன் வேல்யூம் அந்த 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியால வந்து ஸ்ப்ரெட் பண்றோம். ஸோ நம்ம எடுக்கிற வேல்யூம் அளவு பார்த்தீங்கன்னா 0.1 சென்டிமீட்டர் கியூப் இருக்கிற அமௌண்ட் இருக்கிற சாம்பிள் எடுத்துட்டு அந்த 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல கேர்ஃபுல்லா ஈவனா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம். ஸோ அப்படி ஸ்ப்ரெட் பண்ண அப்புறம் என்ன பண்றோம்னா அந்த ஸ்லைட் அப்படியே வச்சிடுறோம். அந்த ஸ்லைட் ட்ரை ஆகும். ஸோ ட்ரை ஆன அப்புறம் என்ன ஆகும், அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இல்லைன்னா பாக்டீரியல் செல்ஸ் ஒவ்வொரு இடத்துல வந்து ஸ்டிக் ஆகிரும். ஸோ அதுக்கு பேர் வந்து ஃபிக்சேஷன். ஸோ ட்ரை ஆன அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம் ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ இந்த ஃபிக்ஸ் ஆன மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பார்க்கணும் மைக்ரோஸ்கோப் வழியா. ஸோ அதனால இதை வந்து ஸ்டெயின் பண்ணுவாங்க வித் எய்தர் மெத்திலின் ப்ளூ ஆர் கார்பால் ஃபியூஷன் வச்சு ஸ்டெயின் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டெயின் பண்ண அப்புறம் என்ன பண்றோம்னா ஆயில் இமர்சன் மைக்ரோஸ்கோப்ல வந்து ஐபி ஸ்கொயர் வழியா வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுல வந்து எத்தனை ஸ்கொயர்ஸ் நம்ம பார்க்குறோம்னா எவ்வளவு அதிகமான ஸ்கொயர்ஸ்ல ஒவ்வொரு ஸ்கொயர்ல எத்தனை மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குங்கிறத எழுதிக்கணும். ஸோ ஸ்கொயர் 1ல எவ்வளவு, ஸ்கொயர் 2ல எவ்வளவு. ஜென்ரலா வந்து 90 ஸ்கொயர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 40 ஸ்கொயர்ஸ் பார்த்தா போதும், ஒரு ரீசனபிளா இருக்கும். ஸோ இந்த 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸ்ப்ரெட் பண்ணோம்ல, அதுல வந்து இந்த ஐபிஎஸ்ல இருக்கிற 40 ஸ்கொயர் பொசிஷனா ரேண்டமா வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கிறத கவுண்ட் பண்றோம். ஸோ இது வந்து இதோட ப்ரொசீஜர். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர்ல எத்தனை பாக்டீரியா இருக்குங்கிறத இது ஐபிஎஸோட வியூ. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஒவ்வொரு ஸ்கொயர்ல எத்தனை பாக்டீரியா இருக்குங்கிறத வந்து கவுண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 40 லொகேஷன்ஸ்ல வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸோ சிம்பிள் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கிளாஸ் ஸ்லைட்ல வந்து 2 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து மார்க் பண்றோம். அதுல 0.1 சென்டிமீட்டர் கியூப் சாம்பிள் ஆட் பண்ணி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். அப்புறம் ஐபீஸ்ல வந்து ஸ்கொயர் இருக்கும். அந்த ஸ்கொயர் ஏரியா ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர் வச்சு கேலிபிரேட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடை ட்ரை பண்றோம், ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறோம் மைக்ரோ ஆர்கானிசம், தென் ஸ்டெயின் பண்ணிட்டு வி கவுண்ட் அண்டர் அன் ஆயில் இமர்சன் மைக்ரோஸ்கோப்ல. ஸோ நம்ம பார்த்தோம்னா கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணோம். ஸோ பிரீட்ஸ் மெத்தடோட கால்குலேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, மொதல் ஐபீஸோட அந்த சின்ன ஸ்கொயர் இருக்குல்ல அதோட ஏரியா, ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ஐபீஸ் மைக்ரோமீட்டர், ஒன்று ஸ்கொயர் ஆஃப் த ஐபீஸ் மைக்ரோமீட்டர். ரெண்டாவது ஏரியா ஆஃப் த ஃபிலிம். ஸ்லைட்ல வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா அதான் ஏரியா ஆஃப் த ஃபிலிம். 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஜென்ரலா நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஏரியா ஆஃப் த ஃபிலிம். மூணாவது வந்து டைலூஷன், வேல்யூம் ஆஃப் சஸ்பென்ஷன் எவ்வளவு ஆட் பண்றோமோ அது. ஸோ மூணு தான் பேஸ் பண்ணி தான் இந்த கால்குலேஷன். ஸ்கொயரோட சைஸ், ஐபீஸ்ல இருக்கிற ஸ்கொயரோட சைஸ், அப்புறம் கிளாஸ் ஸ்லைட்ல இருக்கிற ஸ்கொயரோட சைஸ், அதுல தான் ஃபிலிம் ஸ்ப்ரெட் பண்ண சைஸ், அதுக்கப்புறம் வந்து சஸ்பென்ஷன் எவ்வளவு ஆட் பண்ணோம். இந்த நம்ம கேஸ்ல 0.1 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்றோம் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு தந்த சாம்பிள்ல எவ்வளவு இருக்குங்கிறத கால்குலேட் பண்றதுக்கு இதுதான் பேசிக் பார்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் த ஐபீஸ். ஸோ இது வந்து ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர் வச்சு கேலிபிரேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 0.0004 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏரியா ஆஃப் த கிளாஸ் ஸ்லைட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம் தெரியுமா, 2 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இதை மில்லிமீட்டர்ல சொன்னனால அதையும் என்ன பண்றோம்னா மில்லிமீட்டர்ல கன்வெர்ட் பண்றோம். ஸோ 2 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 20 மில்லிமீட்டர். ஏரியாவோட ஃபார்முலா லென்த் இன்டு பிரெத், 20 into 20 400 மில்லிமீட்டர், ரைட்? ஸோ இப்போ வந்து எத்தனை ஸ்கொயர் இந்த 400 மில்லிமீட்டர்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐபீஸை கார்லேட் பண்ணி. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இது டிவைடட் பை இது. ஸோ 400 டிவைடட் பை 0.004. ஸோ எத்தனை ஸ்கொயர்ஸ் அந்த 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்க சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 400 டிவைடட் பை 0.004.
ஸோ 10 to the power 6 ஏன்னா 4 கேன்சல் ஆயிரும் 100 ஆயிரும். ஸோ இது வர்றப்ப 2 ஜீரோ இருக்கு ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ஒரு 4 ஜீரோ. ஸோ 10 to the power 6 ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சாம்பிள். ஸோ சாம்பிள் வந்து நம்ம டைலூட் பண்ணோம். ஸோ சாம்பிள் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம் அந்த 2 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 0.1 சென்டிமீட்டர் கியூப். அதாவது ஜென்ரலாக சொன்னோம்னா 0.1 சென்டிலிட்டர்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வேல்யூம் வந்து ஏரியா லென்த் பிரெத் இன்ட்டு ஹைட்னால வந்து சென்டிமீட்டர் கியூப்ல நம்ம சொல்கிறோம். ஸோ சாம்பிளோட வேல்யூம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 0.1 சென்டிமீட்டர் கியூப். இது ஃபர்தராக கன்வெர்ட்டும் பண்ணலாம், 0.1 மில்லிமீட்டர் கியூபாகவும் மாத்திரப்ப என்ன பண்ணோம் இன்ட்டு 10 பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ கால்குலேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இந்த 40 ஏரியாவை வந்து கால்குலேட் பண்ண அப்புறம் பார்த்துறோம். ஆவரேஜ் அவுட் பண்ணோம்னா ஈச் ஸ்கொயரில் வந்து 10 ஆர்கானிசம் இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஃபிலிமில் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ட்டு 10 to the power 6. ஏன்னா அந்த ஆவரேஜாக அந்த எல்லா 2 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் எவ்வளோ ஆர்கானிசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 to the power 6 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 10 to the power 7, ரைட்? ஸோ வேல்யூம் எவ்வளோ ஆட் பண்ணால் 0.1 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இது மில்லிமீட்டர் ஆட் பண்ணோம்னா 10 to the power 8 per millimeter cube, ரைட்? இங்கே சென்டிமீட்டர் கியூபாக இருக்குது, இது மில்லிமீட்டர் கியூப், ரைட்? ஸோ இதுதான் பிரீட்ஸ் மெத்தட். ஸோ பிரீட்ஸ் மெத்தட் வந்து ஒரு எஃபெக்டிவாக இருந்தது, பட் இதில் இருந்த சில ட்ராபேக்ஸ் இருந்தது. ஸோ என்ன மேஜர் ட்ராபேக் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நம்பர் ஆஃப் செல்ஸ் ஸ்கொயர்ஸ் கூட கூட இந்த ஆவரேஜ் மீன் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் வந்து வேரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் வேரி ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஸ்லிம்மா வந்து மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்ப்ரெட் பண்றப்ப ஜென்ரலா ஆர்கானிசம் ஒரு இடத்துல கிளம்ப் ஆக சான்ஸ் இருக்கு, இன்னொரு இடத்துல எம்டியா இருக்க சான்ஸ் இருக்கு ஸ்லைட்ல. ஸோ நம்ம கவுண்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா இந்த வேரியேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அதிகமாக கால்குலேட் பண்ண இந்த வேரியேஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதனால இது ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸாக இருந்தது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து ரைட் இன்னொரு மெத்தட் டெவலப் பண்ணாரு, ரைட்ஸ் மெத்தட், ரைட்? ஸோ பிரீட்ஸ் மெத்தட் படி மாதிரி தான் வந்து ரைட்ஸ் மெத்தடும் ஃபாலோ பண்ணுறோம். பட் ஒன்று அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா 0.1 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் சாம்பிள் பாக்டீரியல் சாம்பிள் எடுத்தோம்னா அதே 0.1 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் வந்து பிளட் செல்ஸையும் எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஃபிலிம்ல ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஏன்னா இதனால என்னன்னா இந்த பிரீட்ஸ் மெத்தட்ல எரர் இருந்தது தெரியுமா, ஒரு இடத்துல செல் கிளம்ப் ஆகிறது, இன்னொரு இடத்துல கிளம்ப் ஆகாம எம்டி ஸ்பேஸா தெரிகிறது, அது அவாய்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஒரே ஸ்கொயர்ல வந்து நிச்சயமா ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பிளட் செல்ஸும் இருக்கும், அதே மாதிரி மைக்ரோபியல் செல்ஸும் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம குவாலிட்டி ஆஃப் இந்த ஸ்லைடு ஃபிலிம் ஃபார்ம் பண்ணது வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அதுதான் ரைட்ஸ் மெத்தட்ல இருந்த லாஜிக். ஸோ ரைட்ஸ் மெத்தட் என்ன பண்றோம், ஈக்குவல் வேல்யூம் ஆஃப் பாக்டீரியல் சாம்பிளோட ஈக்குவல் வேல்யூம் ஆஃப் பிளட்டையும் வந்து மிக்ஸ் பண்றோம். ஸோ மிக்ஸ் பண்ணி அதே 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல ஒரு ஃபிலிம் ஃபார்ம் பண்றோம் கிளாஸ் ஸ்லைட்ல. அதே மாதிரி ஐபீஸ் மைக்ரோமீட்டரை வச்சு என்ன பண்றோம், அது வியூ பண்றோம். ஸோ சாம்பிள் ஸ்ப்ரெட் பண்ண உடனே ட்ரை பண்றோம், ஃபிக்ஸ் பண்றோம், ஸ்டெயின் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் இமர்சன்ல அப்சர்வ் பண்றோம். அதே மாதிரி தான் கால்குலேட் பண்றோம். ஸோ 40 ஃபீல்ட்ஸ்ல எத்தனை பாக்டீரியல் செல் இருக்கு, எத்தனை ரெட் பிளட் செல்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணிட்டு அதை வச்சு ஒரு ரேஷியோ எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 0.1 சென்டிமீட்டர் கியூப்ல பாக்டீரியல் செல் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, பட் வந்து ரெட் பிளட் செல்ஸ் எவ்வளவு இருக்குன்னா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 5 into 10 to the power 6 per centimeter cube ரெட் பிளட் செல்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ரேஷியோவை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளவு பிளட் செல்ஸ் இருந்ததுன்னா எவ்வளவு பாக்டீரியல் செல்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிடலாம் நம்பர் ஆஃப் பாக்டீரியல் செல்ஸ். ஸோ இது எதுக்கு பண்றோம், என்ன இதுல அட்வான்டேஜ் என்னன்னா பிரீட்ஸ் மெத்தட்ல இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபிலிம் வேரியேஷனை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ரைட்ஸ் மெத்தட். ஸ்டில் ரைட்ஸ் மெத்தட்ல பல சோர்சஸ் ஆஃப் எரர் இருந்தது. அதுல ஒன்று வந்து லேக் ஆஃப் ஹோமோஜினிசிட்டி. ஏன்னா பாக்டீரியல் செல்லும் ரெட் பிளட் செல் மிக்ஸ் ஆகிறது வந்து ஹோமோஜீனியஸாகவும் இல்லை, அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணாலும் அந்த ஃபிலிமும் ஹோமோஜீனியஸாக இல்லாதனால ஸ்டில் எரர்ஸ் வந்தது. ஸோ ஈவன் தோ ஸ்மால் வேல்யூம் யூஸ் பண்ணுறனால வந்து இதோட ரேட் ஆஃப் எரர் ரொம்ப அதிகமாக இருந்தது, அப் டு 20%, ரைட்?
ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பெட்ரோஃப்-ஹார்ஷ்னர் கவுண்டிங் சேம்பர் மெத்தட். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் பெட்ரோஃப்-ஹார்ஷ்னர் கவுண்டிங் சேம்பர்ஸ் இதை எப்படி டிசைன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஸ்பெஷலி டிசைன்டு ஸ்லைடு. ஸோ இந்த ஸ்லைடில் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க, கிளாஸை வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அந்த கட் பண்ண இடத்துல வந்து ஒரு எக்ஸாக்ட் நோன் டெப்த், தட் மீன்ஸ் நம்ம ஊத்துற சாம்பிள் அந்த டெப்த் எவ்வளவுக்குள்ள அது தேங்கி இருக்குங்கிறத வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ண முடியும். ஸோ பெட்ரோஃப்-ஹார்ஷ்னர் சேம்பருங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலி டிசைன்டு ஸ்லைட். ஸோ இந்த ஸ்லைடு வந்து கட் பண்ணியிருப்பாங்க, எட்ச் பண்ணியிருப்பாங்க கிரிட்னால. with known depth of sample can be placed, right? ஸோ இந்த சேம்பர் நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளாஸ் ஸ்லைடு இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இதுதான் சேம்பர் ஹோல்டிங் பாக்டீரியா. ஸோ இதில் வந்து நோன் டெப்த் இருக்கும். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக வந்து அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் லோட் ஆனது தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் மேலே எக்ஸஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி இந்த கவர் ஸ்லைட் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த வேல்யூம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது டாப் வியூ அந்த பெட்ரோஃப் சேம்பரில். ஸோ இந்த மாதிரி எட்ஜ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஸோ இந்த மார்க்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்டர் போர்ஷன் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 25 பாக்ஸ் இருக்கும். 1 2 3 4 5. ஸோ 5 இங்கே இருக்குது. அப்புறம் 1 2 3 4 5 5 இந்த சைட். ஸோ டோட்டல் இந்த ஏரியாவில் எத்தனை பாக்ஸ் இருக்குது? 5 × 5 25 பாக்ஸ். ஸோ இந்த 25 பாக்ஸ், இந்த 3 லைன் போட்ட இந்த இதை தான் நம்ம பாக்ஸ்ங்கிறோம். இங்கே 1 லைன் வரும், தட் இஸ் நாட் கன்சிடர். ஸோ இந்த சென்டரில் இருக்கிறதுல இருக்கிற 25 பாக்ஸஸை தான் இருக்கிற ஆர்கானிசம் மட்டும் கவுண்ட் பண்ணால் போதும். ஸோ நமக்கு ரிலையபிலிட்டி ஆஃப் ரீடிங் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்மியர் வந்து ஈக்குவலாக இந்த ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆகும், ரைட்? ஸோ நம்ம இந்த பெட்ரோஃப்-ஹார்ஷ்னர் சேம்பர் வச்சுட்டு வந்து ப்ரோகேரியோட்ஸ் எஸ்பெஷலி பாக்டீரியாஸை வந்து மோஸ்ட் ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ண முடியும் இந்த சேம்பர்ஸை வச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது கவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த பாக்டீரியாவை வந்து அந்த லிக்யூட்ல வந்து ஸ்டெயின் பண்ண பாக்டீரியாவை வந்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா ஸ்டெயின் பண்ணாமல் கூட நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியும் பெட்ரோஃப்-ஹார்ஷ்னர் சேம்பரில் பை யூஸிங் எ ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்போ இல்லை ஃப்ளூரசன்ஸ் மைக்ரோஸ்கோப் வச்சு கூட நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஸோ இதை எப்படி கவுண்ட் பண்ணுறது, இதோட கவுண்டிங் அண்ட் கால்குலேஷன் மெத்தட் பார்த்துக்குவோம். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், நம்ம சாம்பிள் எவ்வளவு இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் பேசிக் மெத்தடாலஜி ஆஃப் கால்குலேஷன். முதல் சேம்பர் வேல்யூம் கால்குலேட் பண்ணணும். ஸோ சேம்பர் வேல்யூம் எவ்வளவு இருக்குன்னு தெரியணும். ஸோ ஏன்னா இந்த பெட்ரோஃப்-ஹார்ஷ்னர் சேம்பரில் வந்து எக்ஸாக்ட் வேல்யூம் ஆஃப் சாம்பிள் மட்டும்தான் ஸ்டாக்னன்ட் ஆகும், எக்ஸஸ் ட்ரைன் ஆகிரும். ஸோ சேம்பர் வேல்யூம் ஒன்று தெரியணும். ரெண்டாவது நம்ம சாம்பிள் எவ்வளவு டைலூட் பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணோங்கிறது தெரியணும். ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் எடுத்துக்குவோம். ஸோ பெட்ரோஃப்-ஹார்ஷ்னரில் வந்து எத்தனை சேம்பர்ஸ், எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு? ஸோ நான் பிக்சரில் காமிச்சிருந்தேன், 25 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 25 ஸ்கொயர் எவ்வளவு ஏரியாவில் வந்து அது மார்க் பண்ணியிருப்பாங்கன்னா 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் வந்து இந்த 25 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸோ லென்த் 1 மில்லிமீட்டர், பிரெத் 1 மில்லிமீட்டர். ஸோ ஏரியா வி கெட் 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதில் வந்து 25 ஸ்கொயர்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்டீரியா இன் 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர் எவ்வளவு இருக்கும்னா, நம்பர் ஆஃப் பாக்டீரியா பெர் ஸ்கொயர் இன்டூ 25 பண்ணோம்னா கிடைச்சிடும். ஸோ இந்த 1 மில்லிமீட்டர் ஸ்கொயரில் வந்து எத்தனை பாக்டீரியா இருக்குங்கிறத நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம்? ஒவ்வொரு ஸ்கொயரில் எத்தனை பாக்டீரியாவோ இன்டூ 25 ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த 1 மில்லிமீட்டர் ஸ்கொயரில் எத்தனை பாக்டீரியா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிக்சரில் திரும்ப காமிச்சிருக்கேன். ஸோ இந்த என்டையர் ஏரியா தான் 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து 25 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கொயரில் எவ்வளோ பாக்டீரியா இன்டூ 25. ஸோ இது ஆவரேஜ் பண்ணுவாங்க, இன்டூ 25 பண்ணுறது, ரைட்? ஸோ ரெண்டாவது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா,
அந்த சேம்பரோட டெப்த் இது வந்து சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர்ல டெப்த் வேரி ஆகும். பட் ஜென்ரலா ரெக்கமெண்டட் டெப்த் வந்து 0.02 மில்லிமீட்டர் டெப்த். ஸோ அப்போ இப்போ ஃபார்முலா என்ன மாறுதுன்னா 0.02 மில்லிமீட்டர்னா எவ்வளோ வருது, 50 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் நம்ம. தட் மீன்ஸ் 1 மில்லிமீட்டருக்கு வரணும்னா எவ்வளவு, 0.02 இன்ட்டு 50 எவ்வளோ ஆகும், 1 மில்லிமீட்டர் வரும். ஸோ அதனால நம்ம ஃபார்முலாவில் என்ன பண்ணுறோம், அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் பாக்டீரியா பெர் ஸ்கொயர் இன்ட்டு 25 ஸ்கொயர்ஸ் இன்ட்டு 50 தட் வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கு, ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பிள் வந்து டைல்யூட் பண்ணுறோம். இதில் ஆட் பண்ணுறது வந்து சென்டிமீட்டர் கியூபாக இருக்கிறனால 10 to the power 3ல மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் கால்குலேஷன் ஃபார்முலா என்ன வருது, நம்பர் ஆஃப் பாக்டீரியா பெர் ஸ்கொயர் இன்ட்டு 25 ஸ்கொயர்ஸ் இன்ட்டு 50 இன்ட்டு 10 to the power 3. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து பெட்ரோ-ஹார்ஷ்னர் மெத்தடில் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கன்சிடர் நம்ம வந்து இந்த 25 ஸ்கொயர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாக்டீரியா பெர் ஸ்கொயர் எவ்வளோ வருதுன்னா 28 பாக்டீரியா வருது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் போடுறோம். நம்பர் ஆஃப் பாக்டீரியா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 பாக்டீரியா இன்ட்டு 25 ஸ்கொயர் இன்ட்டு 50 இன்ட்டு 10 to the power 3. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது 3.5 இன்ட்டு 10 to the power 7 பாக்டீரியா வந்து இருக்கு அந்த சாம்பிளில் இருக்குங்கிறத. ஸோ இதுதான் ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட், பெட்ரோ-ஹார்ஷ்னர் மெத்தட். ஸோ இது கன்சிடர் இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் டோட்டல் கவுண்ட்ல இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிச்சயமா வந்து இந்த மைக்ரோஸ்கோபிக் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் growth, எஸ்பெஷலி இந்த பாக்டீரியல் கவுண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலில் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம். என்னோட ஃபியூச்சர் லெக்சர்ஸையும் கண்டினியூஸாக கேளுங்க. தேங்க்யூ.